Hey guys, welcome to Body&Soul Tamil. Dopamine Fasting 2.0 ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி அடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட இமோஷன்ஸை தூண்டக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் உணவுப் பொருளும் சோஷியல் மீடியா போஸ்ட்டும் குறுகிய கால ப்ளஷரை நமக்கு தருது. அதை தொடர்ந்து ஒரு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் தருது. பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்மளோட ஆசைகளை பயன்படுத்தி நம்மளை அடிமையாக்கி ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸை சம்பாதிக்கிறாங்க. உங்களோட மைண்டு உங்களோட கண்ட்ரோலில் இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அடிமையாக தான் இருப்பீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்மளை ஒரு கைப்பாவை போல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட இமோஷன்ஸோட விளையாடுறாங்க. இவங்க உங்கள் இம்பல்சஸில் ப்ளே பண்ணி உங்களை பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு மாயையில் ஹாப்பினஸ் தேடுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தொலைச்சிருவீங்க. ஸ்டடீஸ் சொல்லுது, ஆவரேஜ் பீப்புள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1095 மணி நேரத்தை ஸ்மார்ட் ஃபோனில் செலவிடுறாங்க. தேங்க்ஃபுல்லி இந்த மாதிரியான இம்பல்சிவ் பிஹேவியரில் இருந்து உங்கள் கண்ட்ரோலை ரீகெயின் பண்ணுறதுக்கு டோபமின் ஃபாஸ்டிங் என்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. டோபமின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். டோபமின்ன்றது ஒரு பிரெயின் கெமிக்கல். இது நம்மளோட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளோட அசோசியேட் ஆனது. ஐஸ்கிரீமை நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும்போது ஹெவன் மாதிரி இருக்கும். பாதி சாப்பிட்டதும் உங்களோட அட்டென்ஷன் வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுது. ஸ்டில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தாலும் உங்கள் பிரெயினுக்கு அந்த விஷயம் புது இன்ஃபர்மேஷனாக இருக்காது. உங்கள் பிரெயின் ஆல்ரெடி அடுத்த விருப்பங்களை சந்திக்க ரெடியாக இருக்கும். இருப்பினும் வீடியோ கேம்ஸ் மற்றும் சோஷியல் மீடியாஸ் உங்கள் பிரெயினை எப்பயுமே எக்ஸைட்டடாக வச்சுருக்கும். பிகாஸ் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணும்போது உங்களோட பிரெயின் கான்ஸ்டண்ட்டாக டோபமினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேயை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை செய்யணும், நிறைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருக்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட பாதி நேரத்தை இன்ஸ்டாகிராம்லேயும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறதுலேயும் செலவு பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட நேரத்தை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ எக்ஸைட்டிங்காக இருந்த விஷயங்கள் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக தராது. ஸோ இந்த தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறதுக்கு டோபமின் ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோபமின் ஃபாஸ்டிங் தான் ஒரு சிறந்த வழி. இதன் மூலமாக உங்களோட பிரெயினை உங்களால் ரீசெட் பண்ண முடியும் மற்றும் அடிக்டிவ் பிஹேவியர்ஸில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்களை உங்களால் விட முடியும். டோபமின் ஃபாஸ்டிங் நம்ம பிரெயினில் உள்ள டோபமின் அளவை குறைக்குதுன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. ஒரு ஆரோக்கியமான ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்கணும்னா டோபமின் அவசியமான ஒன்று. காமனாக நம்ம டோபமின் ஃபாஸ்டிங்கை கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன டோபமின் ஃபாஸ்டிங் 2.0ன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டோபமின் ஃபாஸ்டிங் 2.0 காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை பேஸ் பண்ணுது. இது இம்பல்சிவ் பிஹேவியரை ரெடியூஸ் பண்ணுது, டோபமினோட அளவை ரெடியூஸ் பண்ணுது. இந்த டோபமின் ஃபாஸ்டிங் 2.0க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு தெரியுமா? முன்னாடியே சொன்ன மாதிரி இது காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை பேஸ் பண்ணுது. அதாவது சிபிடின்றது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ். இது பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஷனல்ஸால் உலகம் முழுவதும் பரிந்துரைக்கப்படுற ப்ராக்டிஸ். இந்த சிபிடி சொல்யூஷன் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோலை அடிப்படையாக கொண்டது. இது அடிக்டிவ் பிஹேவியர்ஸில் நீங்கள் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து அந்த மெசேஜ் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இந்த ரிங்டோன் தான் இந்த இடத்துல ஸ்டிமுலியாக இருக்குது. மெசேஜை ஓப்பன் பண்ணுறது பிஹேவியராக இருக்குது. இந்த ஸ்டிமுலஸ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 வகையான சொல்யூஷன் இருக்குது. நம்பர் 1, உங்கள் ஃபோனை வேறு ரூமில் வைக்கிறது மூலமாக ஸ்டிமுலஸை ரிமூவ் பண்ணுவீங்க. அல்லது உங்கள் நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். அல்லது ஃபோன் சம்மந்தப்படாத வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் எங்கேஜிங்காக இருக்கலாம். இன்னொரு சொல்யூஷன் என்னென்னா எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன், அதாவது ERP. உதாரணமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் தேவையில்லாத வீடியோஸை பார்த்து அதை உங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணி கடைசியாக ரிக்ரெட்டையும் எம்டினஸையும் தான் ஃபீல் பண்ணுறீங்க. ERPயை அப்ளை பண்ணும்போது எதனால் உங்களுக்கு அர்ஜ் ஃபீலிங் ஏற்படுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. அதாவது டோபமின் ஃபாஸ்டிங் உங்கள் அடிக்ஷனை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டோபமின் ஃபாஸ்டிங் உங்கள் டோபமின் லெவலை ரெடியூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நோ.
டோபமின் ஃபாஸ்டிங் 2.0 சிபிடியை பேஸ் பண்ணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் எஸ். இந்த சிபிடி பேஸ்டு டோபமின் ஃபாஸ்டிங் ஸ்ட்ராங் ஆனதுன்னு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த டோபமின் ஃபாஸ்டிங் எப்படி உங்கள் மோட்டிவேஷனை ரீஸ்டோர் பண்ணுது? டோபமின் ஃபாஸ்டிங் ரிசெப்டர்ஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டோபமின் ரிசெப்டர்ஸ் உங்ககிட்ட அதிகமாகும் போது ஸ்டிமுலி குறைவாகும். இது அதே அளவு ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணப்பட்ட சுகரை சாப்பிடாம இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு ப்ளூபெர்ரி சாப்பிட்றது சேம் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸை உங்களுக்கு தரும். இதன் மூலமாக உங்களோட ரிசெப்டர்ஸ் அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த டோபமின் ஃபாஸ்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 என்னென்னா அடிக்ஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய பிஹேவியரை ஐடென்டிஃபை பண்ணுறது. இமோஷ்னல் ஈட்டிங், இன்டர்நெட், கேமிங், ஷாப்பிங் இதெல்லாம் சில காமனான இம்பல்சிவ் பிஹேவியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரியான அடிக்ஷன் பிஹேவியர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸ்டெப் 2 என்னென்னா டோபமின் ஃபாஸ்டிங் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது. உதாரணமாக உங்கள் ஃபோனில் நீங்கள் செலவிடுற நேரத்தை நீங்கள் குறைக்க விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறீங்க. 6 மாதத்தில் ஒரு வீக் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாத டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது டோபமின் ஃபாஸ்டிங்கான கைட்லைன் தான். ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஃபாஸ்டிங் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி டோபமின் ஃபாஸ்டிங் 2.0 ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக உங்களோட அடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான சில டிப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ருட்டீன் அண்ட் ரிவார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டெய்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய பேடான ஹேபிட் உங்களுக்கு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்ததுக்கப்புறமும் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறீங்க. இதனால் அதிக வெயிட் போடுறீங்க. ஸோ டோபமின் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறீங்க. டெய்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக 2 நாளைக்கு ஒரு டைம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம்? நம்பர் 1, பிஹேவியரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பிஹேவியருங்கிறது உங்களோட ஆக்டிவிட்டி. இந்த விஷயத்தில் கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது தான் உங்களோட பிஹேவியர். அடுத்ததாக இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எதனால் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க? தாகமாக இருக்கிறதுனால குடிக்கிறீங்களா, இல்லைனா சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக குடிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிங்க. குடித்த 15 நிமிஷத்தில் உங்கள் தாகம் குறைஞ்சிருச்சுன்னா தாகத்துக்காக தான் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ தாகத்துக்காக ஏதாவது குடிக்கலான்னு நினச்சி இந்த பேடான ஹேபிட்டில் மாட்டிருப்பீங்க. அல்லது சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். கடைக்கு போகிறீங்க, போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணதும் உங்களோட கிரேவிங் சரியாச்சுன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக தான் நீங்கள் டெய்லி கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்கன்னு தெரிய வரும். இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறமும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. பல நாள் அல்லது பல வாரங்களுக்கு பிறகு எந்த ரிவார்டுக்காக நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி உங்களை எது ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கணும்னு ட்ரிகர் ஆகுறீங்களா, இல்லை மற்றவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பார்த்து ட்ரிகர் ஆகுறீங்களா, இல்லை டிவியில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ட்ரிகர் ஆகுறீங்களா? எது உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டான விஷயமா. பட் தேங்க்ஃபுல்லி ட்ரிகர் யூஸ்வலி 5 கேட்டகரிஸில் தான் வரும்னு சயின்ஸ் சொல்லுது. லொக்கேஷன், டைம், இமோஷ்னல், அதர் பீப்புள், இம்பல்சிவ் பிஹேவியர். இந்த 5 ரீசனால தான் நீங்கள் காமனாக ட்ரிகர் ஆகுறீங்க. டைமால் நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த டைம்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டைம் தான் உங்களை ட்ரிகர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் பிஹேவியர் ரிவார்டையும் ட்ரிகரையும் ஐடென்டிஃபை பண்ணினதும் நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்கள் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு ஹெல்தியான பிஹேவியரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஜூஸ் கடைக்கு போய் ஆர்கானிக் ஜூஸ் குடிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜில் லெமன் ஜூஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் ஏதாவது செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அடிக்ஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ டோபமைன் டீடாக்ஸ் 2.0னா என்ன, உங்களோட அடிக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.